ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? விச் கர்ஸ்ட் ஃபாரஸ்ட், அதாவது சூன்யக்காரி சபிக்கப்பட்ட ஒரு காடு. அத அந்த குழந்தைங்க எப்படி அறிவாளித்தனமா காப்பாத்துறாங்கிறது தான் கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சா. அந்த காடு ஃபுல்லாவே மந்திரம் நிறைஞ்ச காடா இருக்குமா. அந்த காடு ரொம்ப அழகாவும் பிரமிப்பாவும் இருந்த காடை இந்த மந்திரக்காரி என்ன பண்ணா, சூனியம் பண்ணி அந்த காடையே இருட்டா மாத்திட்டாளாம். அதனால இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த காடை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். காடு ரொம்ப முக்கியம் இல்லையா நாட்டுக்கு, மரம் எல்லாம் இருந்தாதான் நல்ல மழை வரும். அதனால இந்த குழந்தைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களாம். அப்புறம் போகும்போதே அந்த காட்டோட காவலாளியான ஆந்தை எச்சரிச்சுதான், இந்த காடு சபிக்கப்பட்ட காடு, நீங்க யாரும் உள்ள வராதீங்க, உங்க யாருக்குமே உயிர் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இவங்க இருந்தாலும் இல்ல நாங்க கண்டிப்பா காப்பாத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போனானா அந்த மந்திர காட்டுக்குள்ள. அப்ப இவன் மட்டும் போறானே தனியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவனை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள வந்தாங்களாம். இது சபிக்கப்பட்ட காடு இல்லையா, அதனால அந்த காடு ஃபுல்லா இருட்டாதான் இருக்கும். இவங்க அங்கங்க விளக்கு ஏத்தி வச்சு டார்ச் லைட் யூஸ் பண்ணி இப்படிதான் அந்த காட்டுக்குள்ளேயே பயணிக்கணுமா. சரின்னு இவங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருந்தாங்களாம். அப்ப அங்க அழகான மான்குட்டிங்க எல்லாம் இருந்துச்சா. ஆனா அந்த மான்குட்டிங்க எல்லாம் ஜாலியா பேசுங்க, நல்லா விளையாடுங்க. ஆனா அந்த மந்திரவாதி இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்காளாம். இந்த காட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, அந்த மந்திரக்காரிக்கு எப்பொழுதுமே எப்படியோ தெரிஞ்சிருமா. உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் அந்த மான்குட்டி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாவே வந்தாங்களாம். அங்க வந்தப்ப ஒரு அழகான வீடு இருந்துச்சா. அந்த வீட்டுல இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கே போகணும் அப்படின்னாலுமே இவங்க போட்ல தான் போகணுமா. இங்க மந்திரை குடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கொடை மாதிரி ஒரு போட் இருந்துச்சா. அந்த போட்ல ஏறிதான் அவங்க அந்த மந்திர காட்டுக்கே போகணுமா. சூனியக்காரிய வெல்லணும் இல்லையா, அப்ப அவ இருக்க இடத்துக்கே போய் அவளை கொன்னாதானே இந்த காட்டை காப்பாத்த முடியும். அதனால அந்த குழந்தைங்க எல்லாம் அந்த போட்ல ஏறி போய்கிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த போட்ல என்ன ஆச்சு, ஒரு மந்திர உருவம் ஒண்ணு வந்துச்சா. அதுதான் டிராகன். அந்த டிராகன் என்ன சொல்லுச்சா, நானும் இங்க இந்த காட்டுல ஒரு காவலாளியா தான் இருக்கேன். ஆனா இவளுக்கு மறைஞ்சு மறைஞ்சு நான் வாழ்றேன். என் கூட இருந்த 5 காவலார்களை இவ ஒரு மரத்துல போட்டு அடைச்சு வச்சுட்டா, அவங்களையும் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லிட்டு அது பறந்து போயிடுச்சா. சரின்னு இந்த சூனியக்காரி இருக்க இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்களாம். வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, அங்க கொஞ்ச நேரம் தங்கி எப்படி பிளான் பண்ணி இந்த காட்டை காப்பாத்துறது அப்படிங்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இங்க நிறைய மிருகமும் இருக்கும் இல்லையா, அதனால அவங்க வீடு எல்லாமே ஹைட்ல தான் இருந்துச்சா. இந்த காடு பார்க்கவே ரொம்ப இருட்டா, ஒரு மாதிரி ஒரு க்ளோவே இல்லாம ரொம்ப மங்கி போய் இருந்துச்சா. அதுவும் இல்லாம செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சா. உடனே அங்க ஒரே ஒரு மான் மட்டும் அழகா இங்க பாத்துக்கிட்டே இருந்துச்சா. இந்த குழந்தைங்க எப்படியாவது நம்ம காடை காப்பாத்திராதா, நம்மளும் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இந்த குழந்தைங்க நமக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். முதல்ல இந்த மாயாவியான ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அந்த சூன்யக்காரி வாழ்றா இல்லையா, அந்த உலகத்துக்கு போயாச்சா. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ரொம்ப இருட்டா இருந்துச்சா. அங்க சூனியக்காரி என்ன தந்திரம் பண்ணலாம், எப்படி மந்திரம் பண்ணி அந்த குழந்தைங்களை எல்லாம் நம்ம பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த காட்டையே அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா இல்லையா. இந்த குழந்தை என்ன பழம் சாப்பிட்டாலும் அதை ஃபுல்லா நம்ம பாய்சன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அப்ப உடனே என்ன பண்ணா, இங்க உள்ள மந்திர காடை ஃபுல்லாவே விஷமா மாத்துறதுக்காக அவ என்ன பண்ணா அப்படின்னா, அந்த விஷம் அந்த காவலர்கள் எல்லாம் ஒரு மரத்துல போட்டு அடைச்சா இல்லையா, அவங்கள போய் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளாம். உன்னாலேயே இந்த காட்டை காப்பாத்த முடியல, இந்த குழந்தைங்கள காப்பாத்த போது நான் காட்டுறேன் என்னோட மாய சக்திய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரகாதி என்ன பண்ணா அப்படின்னா, அவளோட மாய சக்தி எல்லாம் ஏற்படுத்தி நிறைய நாய்கள், அதாவது காட்டு நாய்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, நரிகள், அவங்களெல்லாம் அனுப்பி விடுறா இந்த குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்கு. அவ தந்திரத்தை அப்படி யூஸ் பண்றா. உடனே இந்த குழந்தைங்க அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. ஏன்னா அந்த டிராகன் குட்டி சொல்லிச்சு இல்லையா, இந்த காட்டுல எல்லாமே மந்திரம் தான், நீங்க எல்லாத்தையுமே தைரியமா இருந்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி வந்துடலான்னு. நரிகள்லாம் இந்த குழந்தைங்களை பயமுறுத்தினா கூட இந்த குழந்தைங்க பயப்படாம கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்களாம்.
அப்ப உடனே மந்திரக்காரி என்ன பண்ணா அப்படின்னா, நீங்க என்னோட விடுகதைக்கு பதில் சொல்லுங்க, நான் உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அதுல ஒரு குழந்தை மட்டும் முன் வந்து, உங்க விடுகதையை கேளுங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். இருட்டுலனா நான் வளருவேன், வெளிச்சத்துல நான் ஓடி மறைவேன், நான் யார் அப்படின்னு கேட்டாலாம் அந்த மந்திரக்காரி. உடனே அந்த குழந்தை மைலோங்கிறவன் என்ன சொன்னா, அது வந்து நிழல் அப்படின்னோட அந்த காட்டுல உள்ள எல்லாமே வந்து அப்படியே பும் பும் பும்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஏன்னா அந்த ஆன்சர் வந்து கரெக்ட் இல்லையா. சோ அதுவும் இல்லாம இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய மூலிகை சாறு எல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணாங்க. ஏன்னா இந்த காடு ஃபுல்லா தெளிக்கணும் இல்லையா. அந்த மந்திரக்காரி பாய்சன் ஆக்கி வச்சுட்டு போயிட்டா. சரின்னு இவங்க அந்த காடு ஃபுல்லா தெளிச்சோன்னு அந்த காடே ரொம்ப அழகா பிரமிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் அடையுது. ரொம்ப க்ளோயிங்கா சூப்பரா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி கொடிகள் எல்லாம் பூ பூத்ததெல்லாம் பிளாக் கலர்ல இருந்தது. அதோட ஒரிஜினல் கலரான கலரா வருது. இந்த காடு பார்க்க இன்னுமே ரொம்ப அழகாகுதா. எப்படா சூரியன் வருவாருன்னு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு சூரியனும் வந்துட்டாரு. இந்த காடு பார்க்க அவ்வளோ அழகா, அவ்வளோ இயற்கையா, தண்ணி எல்லாம் அவ்வளோ தெளிவா, சுத்தமா அந்த மந்திரம் எல்லாம் போய் மந்திர காடா இருந்தது புனித காடா மாறிடுச்சு. சூனியக்காரியும் இங்க இல்ல, அவனும் போயிட்டா. இந்த காடு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. குயில், பறவை, பட்டர்ஃப்ளை எல்லாருமே திருப்பி பயப்படாம இந்த காட்டுல நிம்மதியா வாழலாம்னு சொல்லி எல்லாரும் இந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அந்த மான் குட்டிகள் மூஞ்சி எல்லாம் பார்க்க ரொம்ப பிரைட்டாவும் ரொம்ப சந்தோஷத்தோடயும் இருந்துச்சுங்களாம். இவங்க எல்லாம் ஓடி போய் யாரு காப்பாத்துனது, இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து தானே இந்த காட்டை காப்பாத்துனாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா. சரி, அவங்களுக்கு போய் நன்றிய சொல்லிட்டு உடனே இந்த மயிலோ அக்கா என்ன பண்ணா, நம்ம இங்க வந்துட்டு போனது கடையாளமா நம்மளும் மரம் வளர்க்கணும், அப்பதான் இந்த காட்டை காப்பாத்துறதுக்கே ஒரு அர்த்தம். நிறைய மரம் வளர்ந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முடிச்ச பிறகு இந்த காட்டோட காவலார்களை ஒரு மரத்துல அடைச்சு வச்சிருக்கால சூனியக்காரி, அவங்களையும் காப்பாத்தணும் இல்லையா, அவங்களையும் காப்பாத்தியாச்சான். ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா எல்லா மிருகங்களுக்கும். இவ என்ன பண்ண, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அங்கே இருந்தாலாம். வேற ஏதாவது சூன்யம் நடக்குதா, இல்ல மந்திரக்காரங்க எல்லாம் ஏதாவது வராங்களா, இல்ல இந்த காட்டு பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சா அப்படின்னு. நைட்ல பாக்குறதுக்கு கூட பயமா இருந்த காடு இப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கான். இந்த மான்குட்டிங்கள்லாம் ரொம்ப சேர்ந்து அன்பா ஜாலியா அவங்களோடயே இருந்துச்சான். இந்த மான்குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு, மைலோ அக்காக்கும் மான்குட்டியும் காடையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே இவங்க கிளம்பும் போது மைலோ என்ன பண்ணா அப்படின்னா, அந்த மான்குட்டி கிட்ட போய் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாய் பாய் எல்லாம் சொல்லும் போது மைலோ வந்து ஃபுல்லா அப்படியே பிரமிப்பா அப்படியே காட்டையே வந்து ரொம்ப கிளிட்டரிங்கா மாத்தி காமிச்சானா. ஏன்னா அவனுக்கு அந்த காட்டை வந்து அவ்வளவு க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆளுக்கு தான் பவர் இருக்கான். அந்த மான்குட்டி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்களா. காட்டுல உள்ள மிருகங்களும் சந்தோஷமா இருந்துச்சுங்களா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் காட்டை நல்லா வச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்ற நாடு நல்லா இருக்கும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.